உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் குடல் புண்ணுக்கான மருத்துவம். குடல் புண் ஏன் வருது? அதிக சூடு, அதிகமாக சூடு தாங்காமல் அந்த குடலுக்குள்ளே புண்ணு வர்றது, கொஞ்சமாக சாப்பிட்றது, சாப்பிடாமே இருக்கிறது, அதிக நாள் விரதம் இருக்கிறது, அதனால் குடல் புண் வரும். அவங்க படுக்கிற படுக்கைகள் அதிகமான சூடு இருக்கும், அந்த சூட்டாலேயும் வரும். அவங்க செய்கிற வேலைகளாலேயும் குடல் புண் வரும். இந்த குடல் புண்ணுக்கு முக்கிய மருந்தா சிறு தும்பை, மரமஞ்சள், கடுக்காய், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். குடல் புண் வெப்ப காலத்துலேயும் சரி, குளிர்காலத்துலேயும் சரி, குடல் புண் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குனாக்கா வாயில் புண்ணு இருக்கும், அவங்களுக்கு உதட்டெல்லாம் வெடிப்பு இருக்கும். கடைவாயிலும் அந்த கடைவாய் 2 பக்கத்துலேயுமே புண்ணு ஆறாமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க போடுற உடை, படுக்கிற இடம் இதெல்லாம் அதிக சூடாகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். காட்டன் பருத்தி துணி, பருத்தி நூலில் இருக்கிற பருத்தி ஆடைகள் அந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்கனாக்கும் அவங்களுக்கு சூடை தணிக்கலாம். தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுக்கிறணும். இப்போ வெப்ப காலத்தில் கிடைக்கிற சீசன் ஃப்ரூட்டு எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. அதே நேரத்தில் இந்த நீர் காய்கள் அப்படின்ற காய்களை சுரைக்காய், பூசணிக்காய், புடலங்காய் அந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் நிறையா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த குடல் புண்ணுன்றது ஆறிடும். நேரத்துக்கு சாப்பிட்ற பழக்கம் தவறுனவங்களுக்கு தொடர்ந்து அல்சர் புண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் போக்கணுன்னாக்கா நம்ம நேரத்துக்கு சாப்பிடணும். நல்லா நிறைய தண்ணி குடிக்கணும். அப்படி இருந்தீங்கனாக்கா குடல் புண்ணு ஆற்றிடலாம். இப்போ குடல் புண்ணு ஆறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சிறு தும்பை இலை, இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி பிழிஞ்சு சாராக எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 20 மில்லிகிராம் இருந்தால் போதும். இப்போ இது கூட மரமஞ்சளும் கடுக்காயும் சேர்ந்த பொடி இந்த சாரோட நல்லா கலந்துடலாம். 1 ஸ்பூன் அளவு கூட தேன் சேர்த்துக்கணும். இந்த மருந்தை காலையும் மாலையும் 2 வேளை நல்லா தொட்டு தொட்டு உளுந்தி அந்த கடைவாயில் புண்ணு வாயில் இருக்குதுனாக்கா நல்லா கொஞ்சமாக வாயில் போட்டுட்டு உளுந்தி சாப்பிட்டுட்டீங்கனாக்கா உங்களுக்கு அது சீக்கிரமாகவே அந்த சார் பட்டோடனேயும் உங்களுக்கு அந்த எரிச்சல், வலி, புண்ணு, கொடுன்னு வலிச்சுக்கிட்டே இருக்கிறது எல்லாமே சீக்கிரமாக புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும், சரியாயிரும். ஒரு 3 நாளைக்கு காலையும் மாலையும் இந்த சாரை நீங்கள் தேன் கலந்து இப்படி சாப்பிட்றப்போ உங்களுக்கு குடல் புண்ணும் ஆறிடும், வாய்ப்புண்ணும் ஆறிடும். குடல் புண் வந்துட்டாலே ரொம்ப அவதியாக இருக்கும். வாயில் துர்நாற்றம் வீசிகிட்டே இருக்கும். பேசினாலே நாற்றம் அடிக்கும். அப்போ 10 அடிக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது. கிட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் அடிக்கும். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் குடல் முழுதும் புண்ணு. குடல் புண்ணு தானேன்னு சாதாரணமாக இருந்துடாதீங்க. அந்த புண்ணு அப்படியே நாளடைவில் கேன்சராக மாறிடும். அதனால் தயவுசெய்து குடல் புண் வந்தால் அதை சீக்கிரம் குணமாக்குறதுல கொஞ்சம் கவனம் வைங்க. இதில் முக்கியமாக மரமஞ்சள், சிறுதும்பை, கடுக்காய், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இந்த சிறுக குடித்தோம்னா அந்த குடலில் பட்டு புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். 1 வாரத்திலேயே சுத்தமாக அந்த குடலில் இருக்க புண்ணு ஆறிடும். குடல் புண் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.